வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறோம். நான் முதலில் பார்க்க ஆசைப்பட்ட இடம் குணா குகையாகும். 1991ஆம் ஆண்டு கமலஹாசன் நடித்த குணா திரைப்படத்தில் இக்குகை இடம்பெற்றதால் இந்த இடம் குணா குகை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாண்டு மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலும் இக்குகை இடம்பெற்றுள்ளது. இக்குகையை கவர்மெண்ட் கம்பிகளால் க்ளோஸ் பண்ணியுள்ளது. ஏனெனில் இக்குகைக்குள் சென்ற பலர் காணாமல் போயுள்ளார்கள். அவர்களின் உடல்களை மீட்டெடுக்கவும் முடியவில்லை. அடுத்து கொடைக்கானல் லேக் எனக்கு மிகவும் பிடித்த இடமாக காணப்பட்டது. நான் பெடல் போட்டை செலக்ட் பண்ணி லேக்கை சுற்றி வந்தேன். லேக்குக்கரையில் நிறைய பலூன் ஷூட்டிங் கேம்ஸ் இருந்தன. நான் அதை விளையாடி பார்த்தேன். லேக்குக்கரையில் ஹார்ஸ் ரைடிங்கும் இருந்தது. கொடைக்கானல் ரோஜா பூங்கா தமிழக அரசால் 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதுவரை பார்த்திராத பலவிதமான ரோஜா பூக்களை இங்கு காணக்கூடியதாக இருந்தது. இதுதான் கொடைக்கானலில் உள்ள பில்லர் ராக் ஆகும். இதுதான் பசுமை பள்ளத்தாக்கு. இங்கு அடர்ந்த மற்றும் ஆழமான ஆபத்தான பள்ளத்தாக்குகள் காணப்பட்டன. இதனை சூசைட் பாயிண்ட் என்று ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. நிறைய மங்கீஸ் இங்கு காணப்பட்டன. இதுதான் கொடைக்கானலில் உள்ள பம்பர் ஃபால்ஸ். நாங்கள் போகும்போது தண்ணீர் நிறைய வரவில்லை. இதுதான் அப்பர் லேக் ஆகும். கொடைக்கானல் லேக்கில் அழகிய காட்சியை வழங்குகிறது. எல்லா இடங்களையும் பார்வையிட்டு மீண்டும் கொடைக்கானல் லேக்குக்கு வந்தோம். அங்கு சைக்கிளிங் மற்றும் லேக்கை என்ஜாய் பண்ணினோம். அடுத்த நாள் வெள்ளி நீர்வீழ்ச்சியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு சென்றோம். நன்றி.